இந்த வீடியோவில் நம்ம வந்து அன்ரில் இன்ஜினை எப்படி வந்து கம்ப்ரஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணி ஈஸியாக வந்து உங்கள் ஹார்ட் டிஸ்க்லையோ இல்லை உங்கள் எஸ்எஸ்டிலையோ ஸ்பேஸை வந்து சேவ் பண்ணலாம். ஸோ இந்த மெத்தட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணிவிட்டு டேரெக்டாகவே வந்து அந்த இன்ஜினை வந்து எடுத்து யூஸ் பண்ண முடியும். ஸோ நார்மலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம விண்ட்ராரோ இல்லை 7 ஜிப் வந்து யூஸ் பண்ணி நம்ம கம்ப்ரஸ் பண்ணோம் அப்படின்னா அதை வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ண முடியும். பட் நான் சொல்ல போகிற மெத்தடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணிவிட்டு டேரெக்டாகவே வந்து அந்த ஃபைலை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ எந்த ஒரு எக்ஸ்ட்ராக்ஷனும் வந்து பண்ண தேவையில்லை. ஸோ அது எப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் டெவலப் பண்ணிவிடுங்க. ஸோ அதுக்கு நீங்கள் பண்ணதெல்லாம் கூகுளில் போய்ட்டு காம்பேக்ட் GUI அப்படின்னு சொல்லிட்டு அடிங்க. ஸோ இதுக்கான டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் நான் டவுன்லோட் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் அங்கே போய்ட்டு நீங்கள் டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா கூகுளில் போய்ட்டு காம்பேக்ட் GUI அப்படின்னு அடிச்சிங்க அப்படின்னா ஃபஸ்ட்லேயே ஒரு லிங்க் வரும். ஸோ இதுதான் அது. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கிட்டப் வெப்சைட்டுக்கு அழைச்சிட்டு போவோம். ஸோ இங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த காம்பேக்ட் GUI என்ன பண்ணுது, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதிலே அவங்க டீட்டெயில்ஸாக வந்து போட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு அப்ளிகேஷன், அதாவது UI அப்ளிகேஷன் தான். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அல்காரிதம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ரஸ் பண்ணுற அல்காரிதம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி Windows 10ல் இன்பில்ட்டாக இருக்குது. ஸோ இந்த ஆப் என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக வந்து நம்ம செக் பண்ணிக்கிறதுக்கும் அதை கம்ப்ரஸ் பண்ணுறதுக்கும் அன்கம்ப்ரஸ் பண்ணுறதுக்கும் இந்த ஆப் வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து யூஸ் ஆகுது. ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுது, அது என்னென்ன மெத்தடில் ஒர்க் ஆகுது, அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வெப்சைட்டில் போட்டிருப்பாங்க. ஸோ நார்மலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கம்ப்ரஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா .rar ஃபைலோ .zip ஃபைலோ வந்து நமக்கு கிடைக்கும். அதை வந்து நம்ம கம்ப்ரஸ் பண்ணோம் அப்படின்னா அதை நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தான் யூஸ் பண்ண முடியும். Windows 10ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு நியூ அல்காரிதம் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னா நம்ம டேட்டா வந்து கம்ப்ரஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து அந்த அப்ளிகேஷனையோ இல்லை அந்த கேம்ஸையோ வந்து நம்ம ரன் பண்ணிக்க முடியும். ஸோ கம்ப்ரஸ் பண்ணி நீங்கள் அப்படியே வந்து நம்ம கேம்ஸோ இல்லை அந்த அப்ளிகேஷனோ வந்து நம்ம ரன் பண்ணிக்க முடியும். அதனால எந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸும் உங்களுக்கு லாஸ் இருக்காது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்படி பண்ணுறது மூலிமா உங்களோட ஹார்ட் டிஸ்க் வந்து ஸ்லோவாக, சப்போஸ் உங்களுக்கு ஹார்ட் டிஸ்க் வந்து ஸ்லோவாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு ஃபாஸ்டர் லோட் டைம்ஸ் இருக்கும். கொஞ்சம் அந்த அப்ளிகேஷனோ இல்லை அந்த கேம் வந்து லோட் ஆகிற டைம் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் நீங்கள் அந்த சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறதுக்கு ரைட் சைடில் ரிலீஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த சாஃப்ட்வேர் நீங்கள் உள்ளே போய்டும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா .exe ஃபைல் இருக்கும், அப்படி இல்லைன்னா .zip ஃபைல் இருக்கும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா காம்பேக்ட் GUI.exe அப்படிங்கிற அந்த exe ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் இன்ஸ்டால் எதுவும் பண்ண தேவையில்ல, டேட்டா அந்த அப்ளிகேஷனை ரன் பண்ணிங்கன்னா அப்படின்னா டேட்டா ஓப்பன் ஆகிடும். ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் டார்கெட் ஃபோல்டர் அப்படின்னு கேட்கும். ஸோ நீங்கள் நார்மலாக வந்து ஃபோல்டரை தான் செலக்ட் பண்ண முடியும். பர்டிகுலர் ஃபைலையோ இல்லை பர்டிகுலர் அப்ளிகேஷனையோ செலக்ட் பண்ண முடியாது. டேட்டா நீங்கள் ஃபோல்டர் தான் செலக்ட் பண்ண முடியும். ஸோ நான் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய அன்ரில் இன்ஜின் 5.2 வெர்ஷனை செலக்ட் பண்ணுறேன், அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணுறேன். ஸோ ஃபோல்டர் ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது காமிக்கும். ஆல்ரெடி கம்ப்ரஸ் ஆகிருந்தது அப்படின்னா அது கம்ப்ரஷன் என்ன எவ்வளோ ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். நான் ஆல்ரெடி இது கம்ப்ரஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 40 GB வந்து பிஃபோர் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கம்ப்ரஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 20 GB எனக்கு கம்மியாயிருச்சு. நான் ஆல்ரெடி கம்ப்ரஸ் ஆன அவசியம் அப்படி காமிக்குது. ஸோ நான் இப்போதைக்கு உங்களுக்கு புதுசாக வந்து ஒரு ஃபோல்டர் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்ரில் இன்ஜின் 5.2 வெர்ஷன் தான். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 138 GB இந்த இன்ஜின் வந்து இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா 140 GB இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம கம்ப்ரஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய ஹார்ட் டிஸ்க், அதாவது என்னுடைய SSD ஸ்பேஸ் வந்து காமிச்சிடுறேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பேஸ் ஃப்ரீ வந்து 564 GB இருக்குது அவுட் ஆஃப் 931 GB. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நம்ம காம்பேக்ட் GUIயில் அந்த ஃபோல்டரோட சைஸ் வந்து காமிக்குது 136.8 GB காமிக்குது. ஸோ அதேமாதிரி ஹார்ட் டிஸ்கில் வந்து ஸ்பேஸ் வந்து எவ்வளோ ஃப்ரீ இருக்குது பார்த்திங்க அப்படின்னா 564 GB ஃப்ரீயாக இருக்குது. ஸோ அதேமாதிரி நான் அந்த ஃபோல்டரையும் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் போய் காமிச்சிடுறேன். சைஸ் ஆன் டிஸ்க்கும் சைஸும் வந்து செக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ரெண்டுத்தையும் வந்து கரெக்டாக பாருங்கள் எப்படி என்ன காமிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா சைஸ்லேயும் சைஸ் ஆன் டிஸ்க்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 136 GB, அப்புறம் சைஸ் ஆன் டிஸ்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா 137 GB காமிக்குது. ஸோ ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே சைஸ் தான், 1 GB மாறுது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த காம்பேக்ட் GUI ஓப்பன் பண்ணி கம்ப்ரஸ் கொடுப்போம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் கம்ப்ரஸ் கொடுக்குறேன். ஸோ கம்ப்ரஸ் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ரஷன் மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் ஆகும். ஸோ அதை மட்டும் தான் நம்ம மாற்ற போகிறோம். ஸோ சப்போஸ் உங்களுக்கு வந்து நல்ல கம்ப்ரஷன், பெஸ்ட் கம்ப்ரஷன் வேணும் அப்படின்னா LZX சூஸ் பண்ணிங்க. ஸோ நல்லா சூப்பராக எனக்கு கம்ப்ரஸ் ஆகணும், ஸ்பேஸ் எனக்கு இன்னும் நிறைய ஃப்ரீ ஆகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து LZX சூஸ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இதில் ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அது எக்ஸ்பிரஸ் 4Kங்கிறது வந்து லோன்னு வச்சிங்க, எக்ஸ்பிரஸ் 8K வந்து பார்த்திங்க அப்படின்னா மீடியம்னு வச்சிங்க, எக்ஸ்பிரஸ் 16K வந்து பார்த்திங்க அப்படின்னா வெரி ஹைன்னு வச்சிங்க, LZX தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெரி ஹை. ஸோ இதுமாரி நீங்கள் அது கம்ப்ரஷன் மோடம் வந்து சூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ எக்ஸ்பிரஸ் 4K வந்து லோ அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். அதுமாரி நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சிங்க. ஸோ இருக்கிறதுலே ரொம்ப லோவாக கம்ப்ரஸ் ஆகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்பிரஸ் 4K தான். ரொம்ப பெஸ்ட்டான கம்ப்ரஷன் வேணும் அப்படின்னா LZX தான். ஸோ அது வந்து நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சூஸ் பண்ணிங்க. ஸோ எது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு
ஸோ அதேமாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பெஸ்ட் கம்ப்ரெஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹார்ட் டிஸ்க் வந்து அதோட ஸ்பீடு பொறுத்து ரொம்ப டைம் ஆகும், கம்ப்ரஸ் ஆகிற டைம் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஸோ அதேமாரி உங்கள் CPU ப்ராசஸரும் அதை பொறுத்து உங்களுக்கு கம்ப்ரெஷன் வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கும். சப்போஸ் உங்களுக்கு நீங்கள் பெஸ்ட் கம்ப்ரெஷன் வேணும் அப்படின்னா அதுக்கு LSD சூஸ் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட 136 GB இருக்குது அப்படின்னா SSDலேயே எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 minutes ஆகும். ஸோ அதே நீங்கள் ஹார்ட் டிஸ்க் அப்படின்னா இன்னும் ஸ்லோவாக இருக்கும். ஸோ மற்றபடி நீங்கள் மற்ற அந்த ஆப்ஷன்ஸ்லாம் அப்படியே லீவ் பண்ணிடலாம். அது எதுவும் நீங்கள் மாற்ற தேவையில்லை. நீங்கள் அப்படியே விட்டுட்டு கம்ப்ரஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா கம்ப்ரஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அது நீங்கள் மைண்டில் நான் வச்சுங்க. ஸோ ரொம்பவே டைம் எடுக்கும். நீங்கள் பெஸ்ட் கம்ப்ரெஷன் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ கம்ப்ரஸ் கொடுத்துட்டு நீங்கள் அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணும். அதை நீங்கள் நான் வச்சுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து கம்ப்ரஸ் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து 10 minutes கிட்ட ஆகிடுச்சு. ஸோ 136 GB முன்னாடி இருந்துச்சு அந்த ஃபைல் சைஸ். இப்போ வந்து பார்த்திங்க அது 54 GB தான் ஃபைல் சைஸ் வந்து எடுத்திருக்கு, அந்த ஃபோல்டர் சைஸ். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஹார்ட் டிஸ்க்கு ரிஃப்ரெஷ் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா 100 GB கிட்ட ஃப்ரீ ஆகிடுச்சு. ஸோ ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இது வந்து கண்டிப்பாக வந்து ஒர்க் ஆகுது. ஸோ ஆல்ரெடி ஸ்பேஸ் ஃப்ரீ ஆகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் என்னுடைய அன்ரில் இன்ஜின் எல்லா வெர்ஷனும் வந்து சூஸ் பண்ணிக்கிட்டேன். அன்ரில் இன்ஜின் எல்லா வெர்ஷனும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 50% வந்து என்னால் ஸ்பேஸ் வந்து சேவ் பண்ண முடியும். ஸோ அதேமாதிரி நான் உங்களுக்கு அந்த ஃபோல்டரோட ப்ராப்பர்ட்டிஸ் போய் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் உங்களுக்கு அந்த அன்ரில் இன்ஜினும் ரன் பண்ணி காமிக்கிறேன். அது நீங்கள் அன்ரில் இன்ஜினை டேரெக்டாகவே ரன் பண்ணலாம். கம்ப்ரஸ் பண்ணதுக்கப்புறமும் அதுலேயே உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. சப்போஸ் உங்களுக்கு எபிக் லான்ச்சரில் ஏதாச்சும் உங்களுக்கு அன்ரில் இன்ஜின் அப்டேட் வருது அப்படின்னா அந்த கம்ப்ரஸ் ஆனது வந்து பார்த்திங்கன்னா அன்கம்ப்ரஸ் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி கம்ப்ரஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் அன்ரில் இன்ஜின் நார்மலாக ரன் ஆகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மற்ற அன்ரில் இன்ஜின் வேணும் வச்சுருக்கீங்க அப்படின்னா நிறையா, நான் வந்து பார்த்திங்கன்னா 5.1 வச்சுருக்கேன், 5.2 வச்சுருக்கேன், 5.3 வச்சுருக்கேன். அப்புறம் 5.2லேயே வந்து பார்த்திங்கன்னா NVIDIA RTX DI பிரான்ச் வச்சுருக்கேன். ஸோ அது வந்து கிட்டப்லேருந்து டவுன்லோட் பண்ணது. ஸோ அதுவும் வந்து வச்சுருக்கேன். ஸோ அதுதான் இப்போ உங்களுக்கு கம்ப்ரஸ் பண்ணி காமிச்சேன். 36 GB இருந்த ஃபோல்டர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வெறும் 38 GB தான் என்னோட டிஸ்கில் வந்து ஸ்பேஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிது. ஸோ ரொம்பவே சூப்பராக வந்து கம்ப்ரஸ் ஆகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அன்ரில் இன்ஜின் கிடையாது, நீங்கள் வந்து கேம்ஸ் சூஸ் பண்ணலாம். இல்லை அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஈவன் வந்து நீங்கள் பிளெண்டரோட ஃபைல் வந்து பிளெண்டரோட ப்ராஜெக்ட் ஃபைலை கூட நீங்கள் சூஸ் பண்ணலாம். அதுவும் வந்து உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அன்ரில் இன்ஜின் 5.1 உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா 50% கம்ப்ரஸ் ஆகிருக்கு. ஸோ அன்ரில் இன்ஜின் 5.2 ஆல்ரெடி நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா 50% சேவ் ஆகிருக்கு. ஸோ எந்த அன்ரில் இன்ஜின் நீங்கள் வெர்ஷன் சூஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 50% வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு ஸ்பேஸ் வந்து சேவ் ஆகிடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 5.3 நான் ரீசெண்டாக வந்து அப்டேட் பண்ணேன். ஸோ இது வந்து இன்னும் கம்ப்ரஸ் பண்ணல, திருப்பி நான் கம்ப்ரஸ் பண்ணணும். அப்டேட் பண்ணேன் அப்படின்னா லான்ச்சரில் அப்டேட் பண்ணேன் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக அன்கம்ப்ரஸ் ஆகிடும். திருப்பி அதை வந்து நம்ம கம்ப்ரஸ் கொடுக்கணும், அப்போ தான் வந்து கம்ப்ரஸ் ஆகும். ஸோ அப்டேட் ஆன வசி அதோட ஃபைல்ஸ் எல்லாமே ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் மேபி மாறி இருக்கலாம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் திருப்பி வந்து கம்ப்ரஸ் கொடுக்கணும். நான் இப்போ வந்து அன்ரில் இன்ஜின் 5.3 கம்ப்ரஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு தெரியும் 50% வந்து நம்மளுக்கு ஃபோல்டர் சைஸ் வந்து ரெடியூஸ் ஆகிருக்கும். ஸோ அதேமாரி நான் சொன்ன மாதிரியே வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்ரில் இன்ஜின் 5.3யோட சைஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 50% வந்து கம்மியாக இருக்குது. ஸோ முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா 40 GB இருந்துச்சு, இப்போ வந்து 20 GB கிட்ட அப்படியே இருக்குது. அதே மாதிரி நீங்கள் பிளெண்டரோட ப்ராஜெக்ட் ஃபைலை கூட கொடுக்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6 GB உள்ள ஒரு பிளெண்டர் ப்ராஜெக்ட் ஃபைல் வந்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் நான் வந்து கம்ப்ரஸ் பண்ணி பார்த்தேன். ஸோ அதேமாதிரி ஜிப் ஃபைலும் கம்ப்ரஸ் பண்ணி பார்த்தேன். ஜிப் நார்மலாக 7 ஜிப்பில் போய்ட்டு ஜிப் பண்ணுவோம்ல, அதுமாரி கம்ப்ரஸ் பண்ணி பார்த்தேன். ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 6 GBலேருந்து 2 GBக்கு மாறினுச்சு. ஸோ அதோட இது காமிச்சிடுறேன். ஸோ பார்த்திங்கன்னா 6 GBலேருந்து 2 GB மாறிடுச்சு. ஸோ இது வந்து மற்றவங்களுக்கு சென்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். பட் நமக்கு வந்து அப்படியே வந்து எடுத்து யூஸ் பண்ண முடியாது, அதை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா திருப்பி ஆட்டோமேட்டிக்காக 6 GB வந்து நம்மளுக்கு சைஸ் வந்துடும். ஸோ 2 GB வச்சு நம்ம யூஸ் பண்ண முடியாது. பட் இந்த மெத்தடில் நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக 2 GBக்கு வந்து கம்ப்ரஸ் ஆகிடுச்சு. அது நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு பிளெண்டர் ஃபைல் வந்து 6 GBலேருந்து 2 GBக்கு மாறிடுச்சு அந்த காம்பேக்ட் GUI வச்சு. ஸோ இப்போ வந்து நான் பிளெண்டர் ஃபைலை வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ அதேமாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்ன பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே வந்து நார்மலாக எல்லாத்தையும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், எந்த ஒரு எக்ஸ்ட்ராக்ஷனும் பண்ண தேவையில்லை. இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த காம்பேக்ட் GUIயில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ். ஸோ இதேமாரி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இந்த காம்பேக்ட் GUIயில் நான் உங்களை அந்த பிளெண்டர் ஃபைலில் போட்டு காமிக்கிறேன். ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 12 GB கிட்ட இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் கம்ப்ரஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 GB கிட்ட வந்திருக்கு. ஸோ இது மட்டும் இல்லாமல் பிளெண்டர் கொடுக்கலாம், நீங்கள் கேம்ஸ் கூட கொடுக்கலாம், ஃபோர்ட்நைட் அந்த மாதிரி கேம்ஸ்லாம் கொடுக்கலாம். ஸோ இது ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா இந்த சாஃப்ட்வேர் வந்து காம்பேக்ட் GUI சாஃப்ட்வேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேம்ஸில் ஆல்ரெடி ஃபேமஸ், நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய டேட்டா பேஸே இருக்குது. நீங்கள் முன்னாடியே கம்ப்ரஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் செக் பண்ணிக்கலாம் எவ்வளோ கம்ப்ரஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டேட்டா பேஸ் அவங்க அந்த கிட்டப்பில் லிங்க் கொடுத்துருக்காங்க, நீங்கள் அங்கே போய்ட்டு செக் பண்ணிக்கலாம்.
ஸோ Fortnite அந்த மாதிரி கேம்ஸ்லாம் கொடுக்கலாம். நிறைய கேம்ஸ் நீங்கள் வேறு வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கெலாம் சூஸ் பண்ணி நீங்கள் கம்பேர்ஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு லான்ச்சரில் நார்மலாக நீங்கள் லான்ச்சரில் எப்படி Unreal Engine யூஸ் பண்ணுவீங்களோ அதேமாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ அதேமாதிரி நான் வந்து இது வந்து இந்த கம்ப்ரஸ் பண்ணி நான் வந்து பார்த்திங்கன்னா 2 to 3 months வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதனாலே உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரல. இதனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எதுவும் ஹேங்கிங்கோ இல்லை இதனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கிராஷோ எதுவுமே ஆகலை. இது நான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு அனிமேஷனே வந்து பண்ணி முடிச்சிருக்கேன். ஸோ இதனால் எனக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வரல. ஸோ அடாப் ஆப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 18 ஜிபிலேருந்து பார்த்திங்கன்னா 18 ஜிபிலேருந்து என்னால் வந்து பார்த்திங்கன்னா 9 ஜிபி வந்து ஸ்பேஸ் சேவ் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ இதுமாரி நீங்கள் மற்ற ஆப்ஸும் ட்ரை பண்ணலாம். ஜீப்ரஸ் யூஸ் பண்ணலாம், இல்லை DaVinci Resolve இந்தமாரி நீங்கள் மற்ற ஆப்ஸையும் சூஸ் பண்ணி பாருங்கள். இதேமாதிரி நீங்கள் மற்ற சாஃப்ட்வேரையும் வந்து சூஸ் பண்ணி பாருங்கள். எவ்வளோ கம்ப்ரஸ் ஆகுதுன்னு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நான் எல்லாத்தையும் உங்களுக்கு கம்ப்ரஸ் பண்ணி காமிக்க முடியாது. ஸோ அது ரொம்ப டைம் ஆகும். ஸோ நீங்கள் மற்ற சாஃப்ட்வேர்ஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எதெல்லாம் கம்ப்ரஸ் ஆகுதுன்னு பார்த்து அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ நான் ஆல்ரெடி 2 to 3 months வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதனால் எனக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு சாஃப்ட்வேர் லோட் ஆகிற டைம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஃபாஸ்ட்டாக தான் இருக்கணுமே தவிர உங்களுக்கு உங்களுக்கு எந்த ஒரு லாஸும் கிடையாது. ஸோ கம்பேர்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஈஸியாக வந்து ஹார்ட் டிஸ்கோட ஸ்பேஸும் உங்களுக்கு சேவ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து சாஃப்ட்வேர் லோட் ஆகிற டைமும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் தெரியாது. ஸோ ஆர்டிஸ்ட்டுக்கு நிறைய பேருக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச Unreal Engine யூஸ் பண்ணுறவங்க, Blender யூஸ் பண்ணுறவங்க, இல்லை Unity இந்தமாரி சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய சாஃப்ட்வேர் வந்து ஆர்டிஸ்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஆர்டிஸ்டில் ஸ்பேஸ் இல்லாமல் இருக்கும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர் வந்து யூஸ் ஆகும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.